நான் டாக்டர் வி மகாதேவன், கார்டியாலஜிஸ்டாக காவேரி ஹாஸ்பிட்டல் வடபழனியில் இருக்கேன். மைட்ரல் வால்வ் டிசீஸ்க்கு மாத்திரை கொண்டு குணப்படுத்தலாமான்னா ஒரு குறிப்பிட்ட அவகாசம் வரைக்கும் தான் நீங்கள் பண்ண முடியும். நோய் முத்திடுச்சுன்னா எதர் சுருக்கம் வந்தாலும் சரி, வால்வு மூடுறதுல பாதிப்புகள் வந்தாலும் சரி, மாத்திரை மருந்து உங்களுக்கு பயன் தராது. அந்த டைமில் நம்ம சர்ஜரி பண்ணுறது தான் மிக முக்கியமான விஷயம். சர்ஜரின்றது நம்ம ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி மாதிரி தான். ஓப்பன் ஹார்ட் பண்ணி அந்த வேல்வை எடுத்துகிட்டு அதுக்கு பதில் மெட்டாலிக் வேல்வோ ப்ராஸ்தட்டிக் வேல்வோ வைப்பாங்க. இப்போது 80 வயசு 90 வயசில் வரவங்களுக்கு இப்போ சர்ஜரி பண்ணும்போது ரொம்ப சிரமமாக தான் இருக்கும். எப்படி நம்ம ஒரு ஆன்ஜியோபிளாஸ்டி தொட வழியாவோ கை வழியாவோ ரத்த குழாய் வழியாக போய் செய்ய பண்ணுற மாதிரி இதுக்கும் வாய்ப்பு உண்டானா, ஆமாம், அறிவியல் கூறுவது இதற்கும் வாய்ப்பு உண்டு அப்படின்றது தான். ஸோ இப்போது மேற்கத்திய நாடுகள் பண்ண மாதிரி இதுக்கான ஈஸியாக ஒரு சிறிய இரத்த நாளங்கள் தொட வழியாக போய் ஹார்ட்டில் அந்த வேல்வ் இருக்கிற பகுதியை போய் அடைஞ்சு, இப்போது வேல்வ் லீக் ஆகுது, எப்படி ஒரு கதவு நம்மளால் மூட மாட்டேங்குது அப்படின்னும்போது இந்த வேல்வ் லீக் ஆகிறத நம்ம கிளிப்பு போட்டு மூடுறதோ, அதர்வைஸ் இந்த வேல்வை சுருக்கமாயிடுச்சு, இந்த வேல்வை நம்மளால் விரிக்க முடியல, இந்த வேல்வை நம்ம சரி செய்ய முடியாது அப்படின்ற பட்சத்தில் இன்னொரு வேல்வை நம்ம பொருத்துறதுக்கான சாத்தியக்கூறுகள் வசதிகள் இருக்குன்றதை நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன். இப்போ யாருக்கெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, நான் மேலே சொன்ன மாதிரி தான் அந்த வேல்வு மைட்ரல் வேல்வுன்றது ஒழுங்காக ஓப்பன் ஆக முடியல அப்படின்றது மைட்ரல் ஸ்டெனோசிஸ். அதே வேல்வு ஒழுங்காக க்ளோஸ் ஆக முடியலனாலும் அது பேர் மைட்ரல் ரீகஸ்டேஷன் பேர். இந்த வேல்வுகளை நம்ம மாத்திரை கொண்டு செய்ய முடியாது, அது சிவியர் ஆகிடுச்சு, அதனால நுரையீரலில் நீர் கோக்குது, ப்ரெஷர் டெவலப் ஆகுதுன்ற பேஷண்ட்ஸ்க்கெலாம் நம்ம சர்ஜரி தான் பண்ணுவோம். அந்த சர்ஜரியை மினிமல் இன்வேசிவ் சர்ஜரி மாதிரி நம்ம தொட வழியாகவே பண்ணி அடுத்த நாளே இல்லை ஒரு நாள் இல்லை 2 நாள் ஹாஸ்பிட்டலேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணுற மாதிரி வசதி வாய்ப்புகள் இப்போ இருக்குன்றதை நம்ம மக்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ யாரெல்லாம் இதுக்கான சாத்தியக்கூறுகள் பண்ணுவாங்கன்னா, வேல்வு ரொம்ப சேதாரம் ஆகிடுச்சு, அதை சரி பண்ண முடியாதுன்றவங்களுக்கு நம்ம வேல்வ் ரீப்ளேஸ் பண்ணுவோம். சில டைமில் நம்ம எட்ஜ் டு எட்ஜ் ரிப்பேர் சொல்லுவாங்க. அது தொட வழியாக போய் உங்களோட இருதயத்தில் அந்த வேல்வ் பகுதியை போய் ஒரு கிளிப் மாதிரி மாட்டி அதை ரிப்பேர் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ உங்களுக்கு எதிர்கழிச்சு வர ரத்தத்தை நம்ம குறைக்கலாம். அதனால் நுரையீரல் பாதிப்புகள், மூச்சுத்திறன் பாதிப்புகள், வலது பக்க இருதய சேதாரங்கள்லாம் வராமல் நீங்கள் தவிர்க்கலாம். ஸோ இதுமான சயின்ஸோட டெக்னாலஜியை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்ட மனித குலம் நேரம் வாழ்வதற்கு நம்ம அறிஞ்சுக்கணும். அதை பல பேருக்கு நம்ம தெரியப்படுத்தணுன்றதும் இப்போ நம்ம பதிவு பண்ண வேண்டியது. நன்றி, வணக்கம்.